சுவிட்சர்லாந்தின் இன்றைய செய்திகளுக்கான பிரதான அனுசரணை வழங்குபவர்கள் சுவிஸ் சேகர் பதிப்பகம். 30 ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் தமிழர்களின் நன்மதிப்பை வென்ற ஒரே ஒரு தமிழர் அச்சகம். அழைப்புதல்கள் முதல் பரிசு பொருட்கள் வரை அனைத்து அச்சு வேலைகளுக்கும் சுவிஸ் சேகர் பதிப்பகம். வேளாவர்தனின் விஜி பினான்ஸ் 30 ஆண்டுகளுக்கு மேலாக சுவிட்சர்லாந்தின் சூரிச் நகரில் மிக குறைந்த வட்டி வீதத்தில் நம்பிக்கையான கடன் வழங்குனர் மற்றும் தவணை அடிப்படையில் விமான டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் விஜி பினான்ஸ். சூரிச்சில் தமிழர் நன்மதிப்பு வென்ற ஒரே கல்வி நிறுவனம் யோகி மாஸ்டர் இன் ஸ்டா இன்ஸ்டிடியூட். ஓட்டுநர் பயிற்சி மற்றும் பாடநெறி முதல் ஆங்கிலம், இத்தாலி, பிரெஞ்சு மற்றும் ஜெர்மன் மொழி கற்கைஞர்களுக்கான நம்பிக்கையான கல்வி நிறுவனம் ஸ்டா இன்ஸ்டிடியூட். ஹாய் வீவர்ஸ், சுவிஸ் தமிழ் டிவி உறவுகள் அனைவருக்குமே எங்களுடைய இனிமையான வணக்கங்கள். மற்றும் ஒரு எபிசோட், மிக முக்கியமான எபிசோட், தகவல் அறிவோமாக இன்றைய நாள்ல வலம் வரப்போகுது. அதனால இன்றைய நாள்லயும் அன்பான சொந்தங்கள் எங்களுடைய எபிசோட்டை ஸ்கிப் பண்ணாம நீங்க பார்த்தே ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு மிக முக்கியமானதும் சுவாரஸ்யங்கள் பொதிந்த ஒரு தகவலாகவும் இன்றைய நாள் அமைய போகுது. அதாவது சுவிட்சர்லாந்துல ஆகஸ்ட் 1ஆம் தேதி அப்படின்னாலே எல்லா இடங்கள்லையும், அதாவது எல்லா கண்டோன்கள்லையும் அதிகளவு கொண்டாட்டங்கள், வான வேடிக்கைகளோட இடம்பெறும் இல்லையா? அப்படியான தினத்துல என்னெல்லாம் திறந்திருக்க போகுது, என்னெல்லாம் மூடப்பட போகுது அப்படின்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை தான் இன்றைய நாள் கோர்வையாக உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறோம். ஆகஸ்ட் 1ஆம் தேதி என்னாலே தேசிய தினம் பொது விடுமுறையா கொண்டாடப்படுது. அதனால பெரும்பாலான கடைகளும் பிற வணிகங்களும் மூடப்படுறது பொதுவானதா இருக்கு. 1994ஆம் ஆண்டு முதல் ஆகஸ்ட் 1ஆம் தேதி சுவிட்சர்லாந்துல உத்தியோகபூர்வ விடுமுறை தினமா அறிவிக்கப்படுது. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, அதுக்கு முந்தைய ஆண்டுல பெரும்பான்மையான சுவிட்சர்லாந்து வாக்காளர்கள் அதுக்கு ஒப்புதல் அளிச்சதான் காரணம் சொல்லப்படுது. ஆனா இந்த பொது விடுமுறையில சுவிட்சர்லாந்துல இருக்கக்கூடிய எல்லா தொழில்துறைகளும் அதோட வணிகங்களும் மூடப்படுமா அப்படின்னு கேட்டா உண்மையில இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். விதிவிலக்கா ஒரு சில அங்காடிகள் திறந்திருக்க போகுது. அதனால இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதியில என்னெல்லாம் திறந்திருக்க போகுது, என்னெல்லாம் மூடி இருக்க போகுது அப்படின்றத கொஞ்சம் நாங்க சர்ச் பண்ணி பார்த்து உங்களுக்கான தகவலாக இந்த பதிவை தரப்போகிறோம். முதலாவது நாங்க பார்க்க போறது பல்பொருள் அங்காடிகள், அதோட பிற சில்லறை விற்பனையாளர்கள் என்ன மாதிரி மூடுறாங்களா, திறக்கிறாங்களா அப்படின்றது பார்க்க போறோம். ஆகஸ்ட் 1ஆம் தேதி பல்பொருள் அங்காடிகளும் பிற சில்லறை விற்பனையாளர்களும் தங்களுடைய கடைகளை பெரும்பாலும் மூடுறாங்க. பெட்ரோல் நிலையங்களும் இன்றைய தினம் பெரும்பாலும் மூடப்படுது. ஆனா விமான நிலையங்கள்லையும் முக்கிய ரயில் நிலையங்கள்லையும் இருக்கக்கூடிய இந்த ரெண்டுமே விதிவிலக்கா திறந்திருக்க போகுது. அடுத்ததா உணவகங்களை பொறுத்த வரைக்கும் 1ஆம் தேதி பல உணவகங்கள் திறந்திருக்க போது. இருந்தாலும் சில தங்களுடைய உணவகங்களை மூடுறதுக்கு தேர்வு செஞ்சிருக்காங்க. பொதுவா குறைந்தபட்சம் முக்கிய நகரங்கள்ல சில உணவகங்கள், பார்கள், அதோட காஃபி கடைகள் திறந்திருக்கிறத நம்ம அவதானிக்கலாம். அடுத்ததான் மிக முக்கியமானது மருத்துவம், அதோட பல் மருத்துவ சேவைகள் என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்தா ஆகஸ்ட் 1ஆம் தேதி உங்களுக்கு அவசர மருத்துவ உதவி தேவைப்பட்ட அவசர காலத்துல நீங்க என்ன செய்ய வேண்டும் என்பதை குறிக்கும் பதிவோட உங்க குடும்ப மருத்துவரனுடைய அலுவலகம் மூடப்பட்டிருக்க போது. இருந்தாலும் சில மருத்துவர்கள் முக்கியமான அவசர நிலைகளாக கருதப்படாத வழக்குகளுக்கு பணியில இருப்பாங்க. அதாவது அவசர அறையில அவசர சிகிச்சை தேவைப்படுற தீவிரமான உயிருக்கு ஆபத்தான நிலைமைகளுக்கு மருத்துவ சேவை வழங்கப்படுமா. பொது மருத்துவமனைகளும் அவசர அறைகளும் 24 மணி நேரம் 7 நாளும் செயற்படுறதால அவை திறந்தே இருக்க போறது பொதுவானது. அடுத்ததா மருந்தகங்களை பார்த்தோம்னா ஆகஸ்ட் 1ஆம் தேதி பெரும்பாலுமே மருந்தகங்கள் திறந்திருக்க போகுது. அடுத்தது பொது போக்குவரத்து. அனைத்து வகையான பொது போக்குவரத்துகளும், அதாவது ரயில்கள், பேருந்துகள், டிராம்கள், அதோட படகுகள் இதெல்லாம் ஞாயிறு மற்றும் பொது விடுமுறை அட்டவணையில் இயங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது எப்பெல்லாம் இருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னா சுவிட்சர்லாந்து தேசிய ரயில்வே பயன்பாட்டு கால அட்டவணையை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அவசர சேவைகளை பார்த்தவன்னா மருத்துவமனைகளை போலவே அனைத்து மீட்பு அவசர சேவைகளும் 24 மணித்தியாலங்கள் 7 நாட்களும் வேலை செய்ய போகுது. உதாரணமா அவசர மருத்துவ சேவையை பொறுத்த மட்டும் மற்ற சாதாரண நாட்களை போல் இல்லாம உங்க தீவிர நிலைமைகளை நீங்க உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் அவசர சேவைகளை பெற முடியும் அப்படின்றதையும் நம்ம கவனத்தில் கொள்ளணும். இதனோடு இன்றைய எபிசோட நிறைவுக்கு கொண்டு வரோம். மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம். மறக்காம சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க. மீண்டும் சந்திப்போம்.